கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை மதநலக்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தெரியும் சார், அந்த திருப்பரங்குன்றம் அந்த தீப சர்ச்சை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா மதுரை மட்டுமல்லாம இந்திய அரசியலே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசப்பட்டு வருகிறது. முக்கியமாக பார்த்தோம்னா பாஜகவினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்த ராஜா அவர்கள் கூட இதை ஐயத்தியாக்குன்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வச்சிருந்தாங்க. இதனிடையே நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்த அந்த வழக்கில் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் 5 பேரையாவது அந்த தீபத்தூணில் பூஜை செய்ய அனுமதிங்கன்னு சொன்ன கருத்தும் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஒருபுறம் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, அடுத்த வருஷம் நாங்கள் தீபம் ஏற்றியே திருவண்ணு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இன்னொரு புறம் மதநலக்க கூட்டமைப்பு இது ஒரு அநீதியான தீர்ப்புன்ற மாதிரியான கருத்தை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நேற்று நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் முன்பு வந்தது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி கோயில் நிர்வாகம் திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா அருகில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், அதற்கு மதுரை காவல்துறை ஆணையாளர் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்றதான் உத்தரவு. அந்த உத்தரவை கலெக்டர் 144 போட்டு தடுத்துட்டார். அதனால் கலெக்டர் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு, கமிஷனர் மீதும் கோயில் செயல் அலுவலர் மீதும் வழக்கு. இதில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எப்படி விசாரிக்க வேண்டும் என்பதற்கான சட்டம் இருக்கிறது, உயர்நீதிமன்ற விதிகள் இருக்கிறது. கண்டெம்ட்டில் அவங்க கண்டெம்ட் கமிட் பண்ணியிருக்காங்க என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் அதை நீதிமன்றம் பார்த்துவிட்டு உண்மையிலே கேஸ் இருக்குதுன்னா ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க, 4 வார காலத்தில் பதில் கொடுங்க அப்படின்னு அனுப்பணும். அதற்கு பிறகு அவங்க அப்பியர் ஆகி ஆஜராகி அவங்களுக்கு தரப்பு வாதங்களை வைப்பாங்க. அதை ஏற்றுக்கிட்டு நீதிமன்றம் க்ளோஸ் பண்ணலாம். இல்லை நாங்கள் கண்டெம்ட்டை ப்ரொசீட் பண்ணால் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி வழக்கை விசாரணைக்கு எடுத்து வழக்கை நடத்த வேண்டும். அவர்களுக்கு போதிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், சாட்சி விசாரிக்க தேவை இருந்தால் விசாரிக்கணும், அதற்கு பிறகு தண்டனை கொடுக்கலாம் அல்லது வழக்கிலிருந்து விடுவிக்கலாம். இதுதான் நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள். ஆனால் நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி 1ஆம் தேதி போட்ட உத்தரவை மாற்றுறாரு. கோயிலில் ராமரவிக்குமாரை ஏற்ற விடுங்கன்னு சொல்கிறார், சிஎஸ்எஃப் போலீஸை கொண்டு போங்கன்றார். 4ஆம் தேதி மறுபடியும் வழக்கு விசாரணைக்கு எடுத்து கலெக்டர் போட்ட 144 கலெக்டருக்கு நோட்டீஸ் போடாமல் குவாஸ் பண்ணுறாரு. திரும்ப கோயில் நிர்வாகம் ஏற்றணும்னு சொல்கிறார். டிசம்பர் 9ஆம் தேதி டிஜிபி, யூனியன் ஹோம் செக்ரட்டரி, தமிழ்நாடோட தலைமைச் செயலாளர் எல்லாரையும் இந்த வழக்கில் சேர்த்து அவங்க பதில் சொல்லணும்னு சொல்லி உத்தரவு போடுறார். அதற்கு பிறகு டிசம்பர் 16ஆம் தேதி ஒரு உத்தரவு. இப்படி வரிசையாக அது ஒரு மாரத்தான் போல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்று கொண்டு இருக்கிறது. ஜனவரி 6ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் தீர்ப்பு வந்துருச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றினா போதும், அதற்கு மாவட்ட ஆட்சியர், தொல்லியல் துறை, காவல்துறை, கோயில் எல்லாம் சேர்ந்து எத்தனை பேரை அனுமதிக்கிறேன்னு அவங்க முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகு நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் உத்தரவு என்பது அந்த உத்தரவோடு இணைந்து இந்த பழைய உத்தரவு செல்லாமல் மாறிடுது. அதற்கு பிறகு அந்த கண்டெம்ட்டை வச்சு தொடர்ந்து விசாரிக்கிறதே சட்டவிரோதம். ஆனாலும் அவர் தொடர்ந்து விசாரிக்கிறார். அடுத்து ஒரு புது குண்டை போடுறார். அதில் திடீர்னு தர்காவை சேர்ந்தவர்கள் சந்தனக்கூட்டுக்கு கொடியேற்றுறாங்க. அந்த கொடியேற்றுறது கோயிலோட ஸ்தல மரத்தில் ஏற்றிட்டாங்கன்னு சொல்லி சங் பரிவார அமைப்புகள் ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அந்த பிரச்சனை நீதிமன்றத்துக்கு அதில் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு உத்தரவு போடுறார். தர்கா தரப்பு அதை கேட்கவே இல்லை. இப்போ அதற்கப்புறம் திரும்பவும் இப்போ வழக்கு விசாரணை நேற்றைய தினம் சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் விஷமத்தனமாக கருத்து சொல்லியிருக்காரு என்று அவரை கண்டித்து தொடர்ந்து 5 பேரையாவது பூஜை செய்ய அனுமதியுங்கள் 15 நிமிடம் அப்படின்னு ஒரு சஜஷனை அவர் உத்தரவில் சொல்லியிருக்கார். ஓகே, ரகுபதி அவர்கள் தொடர்பாக கருத்து சொன்ன நீதிபதி அவர்கள் அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நீதிமன்ற தீர்ப்பை எல்லோரும் விமர்சிக்கலாம், அந்த உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நேற்று போட்ட உத்தரவு, இதற்கு முன்னால் போட்ட உத்தரவுகள் எல்லாம்
சரியா தவறா அப்படின்னு பார்த்தா டோட்டலாக இந்த கண்டெம்ட்ல நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு அத்தனையும் சட்டவிரோதம், நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்போ 5 பேரை போய் பூஜை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அது 2 நீதிபதிகள் தீர்ப்பை நேரடியாக நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவமதிக்கிறார். அவர் முன்னாடி அந்த தூணுக்கு பூஜை செய்வது அப்படின்ற விஷயம் முன்னாடி கேஸில் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்போ கண்டெம்ட்டில் வந்து கன்விக்ட் பண்ணலாமா இல்லை அக்யூட்டல் பண்ணலாமா, அவ்வளோதான் விஷயமே தவிர அதில் வரிசையாக ஒவ்வொரு உத்தரவாக போட்டு இப்போ 5 பேர் பூஜை செய்ய அனுமதிங்கன்னா டிவிஷன் பெஞ்ச் ஏற்கனவே அடுத்த வருஷம் கார்த்திகை தீபம் அதில் ஏற்றுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூஜை தொடர்பாக 2 நீதிபதிகள் உத்தரவு எதுவுமே கிடையாது. பூஜை செய்யணும் ராம ரவிக்குமாரும் கேட்கல, பாஜகவும் கேட்கல, சங் பரிவாரும் கேட்கல, யாருமே கேட்காத ஒரு கோரிக்கையை, கண்டெம்ட்ல யாரும் எழுப்பாத ஒரு கோரிக்கையை நீதிபதி தானா முன் வந்து எப்படி சொல்றாரு அப்படின்றதான் நம்மளுக்கு புரியவே இல்லை. அப்படி ஒரு நீதிபதி சொல்லக்கூடாதுன்றதான், அப்படி சொல்வதற்கான அதிகாரம் அவருக்கு சட்டப்படி கிடையாது. இந்த உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் என்ஜேஏசி என்று பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே 2014 பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் நீதிபதிகள் நியமனத்திற்கு நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்த உச்சநீதிமன்ற வழக்கு. அந்த வழக்கில் அந்த கமிஷனை குவாஸ் பண்ணிட்டாங்க. குவாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு நீதிபதி விலக வேண்டும், ஏன்னா அவர் கொலிஜியத்தில் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தபோது உச்சநீதிமன்றம் பல்வேறு விஷயங்களை விவாதிக்குது. அதில் ஒரு கான்செப்ட் ஜட்ஜ், அதாவது பயாஸ் பை காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காரணம், அது கொள்கையின் அடிப்படையில் ஒரு நீதிபதிக்கு ஒரு வழக்கு, அவர் முன்னாடி உள்ள வழக்கு குறித்து காரணம் அல்லது கொள்கை அடிப்படையில் ஒரு மனச்சாய்வு இருக்குமானால், அதில் ஒரு கருத்து இருக்குமானால் அந்த வழக்கை அவர் விசாரிக்கக்கூடாது அப்படின்றதான் அதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அந்த அடிப்படையிலே நீதிபதி திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இதில் வழக்கின் எல்லையை ஒவ்வொன்றிலையும் தாண்டி போகிறாங்க. சிஎஸ்எஃப் போட்டது, ராம ரவிக்குமார் போக சொன்னது, தர்காவுக்கு எதிராக ஆர்டர் போட்டது, இன்றைக்கி அவங்க போய் பூஜை பண்ணிட்டுன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வெளியில் நீதிமன்றத்துக்கு வெளியில் என்னை தீபம் ஏற்றுறதுக்கு இவங்க விடலைன்னு சொல்கிறது, அவரே தீபம் மாதிரி தீபம் ஒரு மாடல் செஞ்சு அந்த தூணில் தீபம் ஏற்றுறது, இப்படி தொடர்ச்சியாக நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அந்த கேஸில் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டு அவருக்கு ஐடியாலஜிக்கலாக இருக்கோ என்று சந்தேகம் வரும் வகையில் தொடர்ச்சியாக உத்தரவும் வெளியில் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஓகே. இப்போ உச்சநீதிமன்றத்தின் என்ஜேஏசி வழக்கில் விவாதிக்கப்பட்ட இந்த கான்செப்ட் இதுக்கு பொருந்தது. நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த குறிப்பிட்ட வழக்கில் மட்டும் இந்த பர்டிகுலர் காஸில் மட்டும் இருக்கிறதுனால இது காஸ் பை பயாஸ் என்று சொல்லத்தக்கது. எனவே இந்த வழக்கிலிருந்து அவர் தானாக விலகிக் கொள்வதுதான் நீதித்துறையின் மாண்பை உயர்த்தும். இதே வாதத்தை மூத்த வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்கள் 2 நீதிபதிகள் முன்பு நடந்த அப்பீல் வழக்கில், இதே கார்த்திகை தீபம் வழக்கில், நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் உத்தரவுக்கு எதிரான வழக்கில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தே மூத்த வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்கள் பேசினார். ஜட்ஜ் பை காஸ், அதாவது காஸ் பயாஸ் பை காஸ், ஒரு காரணத்தின் அடிப்படையில் ஒரு நீதிபதிக்கு மனச்சாய்வு இருப்பது அல்லது பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் இருப்பது, இப்படி பல்வேறு காரணங்களால் ஒரு நீதிபதி டிஸ்குவாலிஃபை எப்போ ஆகுறாரு அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார் என்ற வாதத்தை 2 நீதிபதிகள் முன்பு மூத்த வழக்கறிஞர் செல்வராஜ் முன்வைத்தார். அந்த வாதம் தொடர்பாக நீதிமன்றம் எந்த கருத்தும் சொல்லவில்லை, அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றதான். இப்போ நேற்றைய தினம் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்து என்பது முழுக்க சட்டத்தை மீறிய ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ 5 நபர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 5 நபர்கள் யாருன்றது ஒரு கேள்வி வருது, அதை எப்படி பார்க்கலாம்? அதான் சொல்கிறேன், முதல்ல 5 நபர்கள் சொன்னதே தப்பு. இந்த 5 நபர்கள் யாரை செலக்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அப்போ ஒரு கோயிலுக்குன்ற ஒரு பழக்க வழக்கம் மரபு இருக்குது, அதை அமல்படுத்த வேண்டியது ஹெச்ஆர்என்சி சட்டம் செக்ஷன் 28 அவர்கள் கடமை. புதுசாக நீதிமன்றம் ஒரு மரபை உருவாக்கி, ஏற்கனவே டிசம்பர் 1 ஒரு மரபை உருவாக்குனாங்க, இப்போ புதுசாக பூஜை செய்யட்டும் அப்படின்னா அப்படி ஒரு மரபை உருவாக்குவதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை. அரசியல் சட்டப்படி தான் நீதிமன்றம் செயல்படணும். அரசியல் சட்டத்தை மீறி எப்படி செயல்பட முடியும்? இவங்க 5 பேர் அங்கே போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு நீதிபதி சொன்னார்னா, நாளைக்கு ஒரு 10 பேர் நாங்கள் அங்கே பூஜை பண்ணணும் இன்னொரு கோர்ட்டில் போடுவாங்க, இன்னொரு 10 பேர் நாங்கள் அங்கே பூஜை பண்ணணும்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் அனுமதிக்க முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு சட்ட வரம்புக்குள் நின்று செயல்படாமல் போனால்
இப்படி தான் அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகுன்றதான் அது நீதித்துறையின் மாண்பை விழுத்தும், நீதித்துறைன்ற இன்ஸ்டிடியூஷனை இது போன்ற விஷயங்கள் காலி செய்யும் அப்படின்றதான் விஷயம். ஓகே. இதில் இப்போ சோசியல் மீடியாவில் பாஜக ஆதரவு பல்வேறு ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து முன்னணிக்கு வந்து நன்றி, இந்து முன்னணியுடைய தொடர் 30 ஆண்டு கால வெற்றி இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. இந்து முன்னணியை சார்ந்தவர்களும் இந்த இடத்துக்கு போவாங்களான்னு ஒரு கருத்து எழுதும்போது அதை எப்படி பார்க்கலாம்? அது நிச்சயமாக அப்படி நடந்தால், பூஜை செய்ய அனுமதிச்சா, அவர்கள் சங் பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய மிகப்பெரிய வெற்றியாகத்தான் அதை கொண்டாடுவார்கள். இப்போ ஒரு சட்டவிரோதமான ஒரு ஆலோசனையை நீதிமன்றம் முன்வைக்கிறது, அதை அரசு ஏற்றுக்கிறக்கூடாது அப்படின்றதான் விஷயம். ஆனால் இங்கு நீதிமன்றத்திலே வலுவாக அரசு தரப்பை எதிர்த்து வைக்கக்கூடிய ஒரு வக்கீலே கிடையாது. அதான் இங்கே பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக போடும் உத்தரவுகள் சட்டவிரோதமானது அவர்கிட்ட சொல்லணும்ல, அது சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கண்டெம்ட்டே எடுக்க முடியாதுங்க தொடர்ந்து. அது ஏற்கனவே அடுத்த வருஷம் ஏற்றணும்னு சொன்ன போது திரும்ப இந்த கண்டெம்ட் வச்சு விவாதிக்க முடியாது என்பதை தைரியமாக சொல்வது, அதற்கு ஒரு மனு தாக்கல் செய்வது, இதையெல்லாம் செய்வதற்கு அரசிடம் தைரியமான ஒரு வழக்கறிஞர் கூட கிடையாது. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. ரெண்டாவது, நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களே பெருசாக குறை சொல்கிறதுல ஒன்றும் பாயிண்ட்டாக எனக்கு தெரியலை. ஆனால் தமிழ் சமூகம், குறிப்பாக வழக்கறிஞர் சமூகம், அதிலும் மிக குறிப்பாக மூத்த வழக்கறிஞர்கள், இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு 20 பேர் மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த மூத்த வழக்கறிஞர்களுக்கு தனி அறையெல்லாம் நீதிமன்றத்தில் ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லா நீதிமன்றத்திலையும் அவர்களை மதிப்பார்கள். அவர்கள் வந்தாலே என்ன சீனியர் அட்வொகேட் அப்படின்னு கேட்டு அவங்க கேஸ் எடுத்து முடிப்பாங்க. அப்படிப்பட்ட அங்கீகாரத்தோடு இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களோட முதல் முக்கியமான கடமை நீதித்துறையை, நீதிமன்றத்தை அரசியல் சட்டத்தின் பால் செலுத்துவது. அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக போனால், சட்டத்துக்கு விரோதமாக போனால் அதை எதிர்ப்பது, அதை விமர்சிப்பது முதல் கடமையாக அவர்களுக்கு வலியுறுத்துகிறாங்க. ஆனால் தங்கள் அரசியல் சட்ட கடமையை மறந்த மூத்த வழக்கறிஞர் எல்லோரும் என்றது பணத்தை எண்ணி பெட்டியில் மூடி வைக்கிறது தவிர வேற எந்த வேலையும் பார்க்கறதில்ல. அப்படி இருக்கிறதுனால தான் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அரசியல் சட்ட விரோத உத்தரவுகளை தொடர்ச்சியாக பிறப்பித்து கொண்டு இருக்கிறார். இந்த மூத்த வழக்கறிஞர்கள் கடமை இருக்குதா இல்லையா, பொறுப்பு இருக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் லட்சம் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்கல்ல, எதுக்கணுமா இல்லையா? சென்னையில் கொஞ்சம் அட்வொகேட்ஸு, மதுரையில் கொஞ்சம் அட்வொகேட்ஸ்னால் போராடுறாங்க. மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கிறவர்கள் கூட போராடுகிறார்கள். ஆனால் அரசியல் சட்ட ரீதியாக தங்கள் கடமையை செய்ய வேண்டிய மதுரை, சென்னை உயர் நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் ஒரு ஆளு கூட முதுகெலும்பே கிடையாது. முதுகெலும்பை எடுத்துட்டு அவங்க இருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். முதுகெலும்பை எடுத்துட்டு மண்டியிட்டு அவங்க தொழில் பண்ணால் பரவாயில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், மூத்த வழக்கறிஞர் என்பது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கருவி இல்லை. இந்த மூத்த வழக்கறிஞர் முறையே ஒழிக்கணுன்றதான். யாருமே அதை பற்றி பேச மாட்டுறாங்க. இவ்வளவு அநீதிகள் தொடர்ச்சியாக நடக்கிறது, அரசியல் சட்ட விரோத நிலைப்பாடுகள் நீதிமன்றத்தில் வருதுன்ற போது ஒருத்தர் கூட பேசலைன்னா என்ன அர்த்தம்? அதனால தாங்க இப்போ நடக்குது. அதாவது ஒரு சமூகத்தில் கூட ஃபாசிசம் வருது அப்படின்னா, ஃபாசிசத்தை இப்போ மோடி போன்றவர்கள், ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் அமல்படுத்துகிறார்கள் அப்படின்றது அது எப்படி அமலாகுது? இங்கே அமைதி, கொஞ்சம் பேர் போராடுறாங்க, ஆனால் நிறைய பேர் மௌனம் காக்குறாங்க, பேசாமல் கடந்து போகிறாங்க. அவர்களால் தான் இந்த ஃபாசிசம் வருது. அதுபோல் மதுரை உயர்நீதிமன்றத்திலே தொடர்ச்சியாக அரசியல் சட்ட விரோத உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் போது முதுகெலும்பற்ற மூத்த வழக்கறிஞர்களால் தான் இதெல்லாம் கடந்து போகுது. அவர்கள் தான் தீவிரமாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு சமூகம் தனது உரிமைக்காக, ஒரு சமூகம் அரசியல் சட்ட நோக்கங்களுக்காக, வழக்கறிஞர்கள் அதை சாதாரண மக்களுக்கு அது தெரியாது, குரல் கொடுக்கவில்லை என்றால் அநீதிகள் நிகழ்ந்தே தீரும். இதற்கு இந்த படித்தவன் சூதும் வாதும் பண்ணா ஐயோன்னு போவான்னு சொல்கிறார்ல பாரதி, அந்த நிலைமை தான் இந்த மூத்த வழக்கறிஞர்கள் தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், அந்த பூஜை பண்ண சொல்லிட்டாங்க. மாவட்ட நிர்வாகத்தும் கோயில் நிர்வாகம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க சார்? நாளைய தினம் அவர்கள் நீதிமன்றத்திலே பதிலளிப்பார்கள். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு உறுதியாக அதில் நிற்கணும். அரசியல் சட்ட அடிப்படையில், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அடிப்படையில், சட்ட அடிப்படையில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அதை நீதிமன்றம், அதை அரசு ஏற்கலாம், கோயில் நிர்வாகம் ஏற்கலாம். அப்படி இல்லாமல் இடையில ஒரு அரசியல் சட்ட விரோதமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால், ஒரு சஜஷன் கொடுக்கப்பட்டால் அதை ஏற்க தேவை இல்லை அப்படின்றதான் என்னோட நிலைப்பாடு. இந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு போகணும். உடனே அரசு மேல்முறையீடு பண்ணணும்.
கண்டெம்ட் தொடர்ந்து விசாரிக்கிறது சட்டவிரோதம் என்று அப்பீல் செஞ்சு இதை ஸ்டே வாங்கணும். அதை செய்யாத வரை அரசும் ஒரு முதுகெலும் பெற்றதாகத்தான் கருதப்படும். தைரியமாக அரசு வழக்கறிஞர்கள் பேச மறுக்கிறாங்கன்றதான் என் கருத்து. நன்றி.